என்ன அனிதா லஞ்சு முடிஞ்சு அடுத்து இப்போ எங்கே போகலாம்? என்ன ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கிறேன். அடுத்து எங்கே போகலாம்? அடுத்து எங்கே போகணும் நீ தான் சொல்லணும். அலஜாவத் போகலாமா? போய் ரொம்ப நாள் ஆச்சு. போகலாமே. நீ தினமும் தான் போய் வர, அந்த வார்த்தை நான் சொல்லணும். போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் சண்டே கொஞ்சம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சர்ப்ரைஸ் ஏதாச்சும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, நீ வேணா எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணு. இந்த செடி 4 நாள் காய விட்டுட்டும் இந்த ஈசா யோகா போனால சூப்பராக வந்தது. இதெல்லாம் காஞ்சி போச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு மாடி தோட்டம் அருமையாக வந்திருக்கு பூ. ஆமாம், ஆனால் இந்த இடத்துல இங்கே எல்லாம் பூவாக இருந்தது, எல்லாமே காஞ்சி போச்சு. 4 நாள் காய விட்டதில் மொத்தமும் முடிஞ்சு போச்சு. இங்கே வேறு காஞ்சிருந்தா கூட இந்த இடம் வந்து நல்லா பூத்துருக்கு இல்லை? அது எவ்வளோ உசுர கையில் பிடிச்சின்னு போராடி இருந்திருக்கு தெரியுமா? சீக்கிரம் வாங்க தண்ணியை ஊற்றுங்கடா அப்படி. இந்த செடி பாருங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, காயவே இல்லை, நல்லாவே இருக்கு, அப்படியே இருக்கு, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? அவன் கொஞ்சம் சென்சிட்டிவான ஆள், இவன் கொஞ்சம் கரடு முரடான ஆள். 10 நாள் விட்டு போனாலும் பரவாயில்லடா, நான் தாங்குறேன்டான்னு இருப்போம். கூட பற்றிய தக்காளி செடியும் வருது, சொடக்கு தக்காளியும் வருது. ஆமாம், இது இருக்குல்ல, அதில் ஆல்ரெடி வந்துருச்சு காயெல்லாம். பழுத்த ஒன்றுமே நெத்தியில் இப்படி வச்சு சாப்பிட வேண்டியதுதான். தக்காளி இன்னும் லேட் ஆகும் போல. சொடக்கு தக்காளி நிறைய வந்துருச்சுப்பா காய்ங்களா. அதில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுமா? இம்யூனிட்டின்னு தெரிஞ்ச உடனே அங்கே அந்த தெருவில் அங்கே இருந்தது, தூக்கியாந்து அதை ஒன்று எடுத்தாந்து அந்த விதையை காய வச்சு போட்டு ஒரே ஒரு செடி மட்டும் முளைச்சிக்குது. இதில் என்ன இருக்கு? அதில் ஃபுல்லாக தப்பு செடி தான் இருக்குது. ஐயோ, இதில் நான் டெய்லி தண்ணி வேற ஊற்றனே, வேஸ்ட் ஆயிடுது. எல்லாம் வேஸ்ட்டு தான். கற்பூரவள்ளி இதுவும் நல்லா தான் இருக்குது. நிறைய பூச்சி ஏறாங்கல்ல இதில், அதனால பூச்சி வருதா? வாழை மரத்து மேலே அந்த பூச்சிலாம் வந்து உட்காருது, அந்த வாழைப்பூக்கெலாம் ஒரு பூச்சி வந்து உட்காருமா, அதெல்லாம் வந்து உட்காந்து எல்லா செடி வேஸ்ட்டாக. இந்த செடி பேர் இது மணி பிளான்ட்டு அதே மாதிரி தான் ஆகுது. ஸோ அப்போ இது இடம் வந்து மாற்றி விடணும். எப்போ தான் இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறது? எந்த வேலை? இது கட்டுறதுக்கு, ஷெட்டு போட போகிறோம்னு சொல்லுவேன். இங்கேயா? இந்த இடத்துல விஐபியில் வருமே அதே மாதிரி டார்பாய் வாங்கி, இல்லை டார்பாய் வாங்கி ஷெட் போடலாம் அப்படின்னு. முதல்ல இந்த கம்பியெல்லாம் கட் பண்ணி கம்பி கட் பண்ணணுமா? அவர் அப்போவே சொன்னார், கட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு. சரி, என்ன டைம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். இருக்கிறதுக்குள்ளே வாலாஜாவத் போயிட்டு வந்துடலாமே. என்ன கிளம்பு வந்துட்டு நீ வந்து என்ன வேலை பார்க்குற? இவ்வளோ ரகசியமாக பேசுகிறேன். இல்லை, அந்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணிட்டேன்னா கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி தான் வந்து கணபதி பூஜை போட்டுருவோம். எதுக்கு வீடியோ ரொம்ப நாளாக போடாமல் இருந்து இன்றைக்கி தான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ல. ஆமாம், அது சொன்னேன். கார்த்தி பிரியா போகலாமா? ரெடி, வாங்க போகலாம். அது எங்கே? பிரியாவுக்கு போய் ஊசி போட்டுக்கினேன், அப்படியே வாலாஜாபாத் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். என்ன சுற்றி பார்ப்போம்? என்ன இருக்குதோ போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். பானிபூரி சாப்பிடலாம். சரி போகலாமா? ட்ரெஸ் எல்லாம் பார்க்கல. இல்லை, நீ கேட்டுட்டே வா. இது நல்லா தான் இருக்குதுவா? யாருன்னா கேட்டால் இதான் ஃபேஷன் சொல்லு. சிக்கன் இருக்குல்ல, பர்கர், சிக்கன் பர்கர் செய்யலாம். சிக்கன் பர்கர் செய்யணுமா? அதுக்கு நீ பீஸ் நல்லா பெரிய பீஸா வாங்கிட்டு வந்துருக்க. என்ன பண்றேன்னா உள்ள நிறைய அடுக்கி வச்சிரு. பர்கர் கேன்சல். தும்புறல்ல. சரி, என்ன வாங்கலாம்? வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு மட்டும் வாங்கிக்கோ. அப்படியா? ஆமாம், நாளைக்கு மீதி வாங்கிக்கோ. இந்த போட்டு இது 5-6 கிலோ வரும்டா. 1 கிலோ இல்லை, அவ்வளோதான்டா தேவை. 1 கிலோ போதும்டா. போதும் கூட. தக்காளி 2 கிலோ போதும்ல. முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முருங்கைக்காய் ஒரு 2 இந்த உருளை இதில் போடுங்க. இதில் போட்டிங்கன்னா தான் வரும். ஒரு கிலோ கரெக்டாக 1 கிலோ எடுத்துருக்குறேன். வெறும் எப்படி கரெக்டாக 1 கிலோ எடுத்தீங்க? 1 கிலோ 4 பீஸ் எடுத்து போட்டு 4 பீஸ் எடுத்து போட்டு 1 கிலோ வந்துச்சு கரெக்டாக. எடுத்தோம். இன்னும் வியாபாரம் பண்ண போகிறேன். 1 வாரம் ஆகும் இது பழுக்கிறது. ஆமாம்,
இது 160, இது 140. அது இதுவே போடுங்க. ரேட் பார்த்தாலே அடிலாண்டி ரெண்டே 2 கிராம்ஸ் அப்பா வேற எதுவும் தேவையில்லை. ஆப்பிள் இது பனானா. அது என்னது ஏதோ ட்ரெஸ் போட்டு வச்சிருக்காங்க நம்ம செடி இருக்கு அது அங்க ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காங்க என்னது இது ட்ரெஸ் போட்டு வச்சிருக்காங்களா? அது என்னதுன்னு கேட்குறேன். அதான் கொய்யாக்கா. எதுக்கு அதுக்கு மட்டும் போடுறாங்க அது வந்து கொய்யாக்கா வந்து ட்ரெஸ் போடலைன்னா அசிங்கமாக ஷேம் சொல்லிடுவாங்க. ட்ரெஸ் போட்டு இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் அந்த இது கிடையாது. அது மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் காயின்றதுனால அது கொஞ்சம் சையாக ஃபீல் பண்ணுமா. அது கொஞ்சம் சையாக ஃபீல் பண்ணுறதுனால அது போட்டு வச்சுக்கிறாங்க. கொய்யா எவ்வளோ? கொய்யா 120 ரூபா 1 கிலோ. எவ்வளோ போட்டிருக்கீங்க? 3 போட்டிருக்காங்க, 1/2 கிலோ போட்டிருக்கோம். சரி போட்டுருங்க. சாப்பிட்டு வேணாமா மழை பெய்தான் சரி ஒரு சாப்பிட்டு எடுத்து 1/4 போட்டு அது எப்படி நான் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட போறியான்னு பைட்ஸா? இது வரைக்கும் அந்த வெண்ணிலாவெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டோம். ஆமா, அதனால டோனட் ஆமா, இது எடுத்துருக்கீங்க. புது ஃப்ளேவரா இருக்குது. சரி ட்ரை டீ பண்ணி ஐஸ்கிரீம் இருக்கு அது நாளைக்கு சாப்பிடலாம் எதோ இருக்கு. டீயா இருக்கு வெண்ணிலா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டீ ஐஸ்கிரீம் மாத்திரை போடணும், சிரப் குடிக்கணும். அதனால இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம். சரி ஓகே, 4 சரி டோனட்ஸ் போகலாம். வாங்க போலாம். நீ வந்தாவே இது இதான் நான் உள்ளவே வச்சு வாடா வாடா. இது ஏய் வாடாண்டா வாடா. அது தயிர் பாக்கெட்ரா. தயிர் டப்பா போய் இது அடிச்சல் தயிர்ரா. கேடுறா. ஒழுங்கா படிடா. அது இதுக்கு தான் படிடா. அதுல பூண்டு எடுப்பா பூண்டு எடுறா இவர் சம்மருக்கு இது போட்டிருக்காங்க. இது போடலாமா என்னது இது? மில்க் ஷேக் பேருக்கு பேரை கரெக்டாக சொல்லிட்டேன். சம்மருக்காக போட்டிருக்காங்க. இது வந்து ஒன்று எடுத்துக்கலாம் வாங்கப்பா, வாங்க போலாம் போலாம் வாங்க. பின்னாடி சீட்ல நான் உட்கார்றதுக்கே இடம் இல்லை. இதில் இத்தனை பைய வச்சிங்கன்னா நான் எப்படி உட்கார்றேன்? நம்மளுக்கே இடம் இல்லை, இதெல்லாம் தூக்கி போட்டு தான் பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் யூஸ் பண்ணிட்டு தவறான செயல். இருந்தாலும் பரவாயில்ல. வீட்டிலேருந்து வர்றப்போ கட்ட பை எடுத்துன்னு வர மாட்டோம். அதனால தான் இந்த பை எடுத்துன்னு வந்துருக்கேன். பைட்ஸ் எங்க? பில்லு பில்லு வச்சுக்கடா. பி ஃபார் பைக்ஸ் பில்லு எடுக்கிறேன். ஓகே சாப்பிடு. இப்போ நல்லா இருக்கா சொல்லு. இல்லை இப்போதான் சாப்பிடணும். நீ இப்போ சாப்பிடணும். அது வீட்டுக்கு போகிறதுக்குள்ள உருகிடும். போலாமா? உள்ள உரிக்கடா, வெளில உரிக்காதுல்ல. சாப்பிடு. என்னது டோனட் மாதிரி இருக்குல்ல? ஆமாம் நல்லா இருக்கா? கடி கடி கொண்டுதானே நீ சாப்பிடலையா? வீட்டுக்கு வீட்டுக்கு போயிடலாம். இல்லை இங்கே தான் சாப்பிட அதுக்குள்ள உருகிட்டோம்டா. இங்கேயே சாப்பிடு. முடியுமாடா? ஓய் போச்சு. ஒன்றும் இல்லை சும்மா சொன்னேன். அது கடிச்செல்லாம் சாப்பிடக்கூடாது. ஐஸ்கிரீம் அப்படிதான் வாயிலேருந்து பொங்கி வெளியில் வரப்போகுது. இப்போ என்னாச்சு? எங்களுக்கு தெரியல, உனக்கு தெரியுதா ஏதாச்சும்? ஒன்றுமே தெரியல. வாய்க்குள்ள என்ன பூச்சி போயிட போதா? புகை எங்கே வருது கேட்டா? ஆமாண்டா, அடுப்பு பற்ற வச்ச மாதிரி உள்ளேருந்து புகை வருது. நாளைக்கு டின்னர் இருக்கு. கார்த்தியை படுக்க போட்டு டின்னர் செஞ்சிடலாம். சரி நீயும் வாயில போட்டு பாரு. எல்லாம் வாய ஆன் வச்சிருக்கீங்க. போற வரவங்க எல்லாம் மூஞ்சே பார்த்து வராங்க. இப்போ நானா இந்த பையன் இங்கேயே வச்சுட்டு வந்துட போறேன். ஆமா டோனட் மாதிரியே இருக்கு. புகை வரும். பள்ளி ஆல்ரெடி நான் வந்து சுத்தம் பண்ணேன். இனி புடுங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பல்லுங்களை. சரி போலாமா? கார்த்தி போலாமா? ஹாப்பி கார்த்தி ஹாப்பியா? மூளை ஹாப்பியா? மூளை போகலாம். போலாமா? காலைல வந்து ஐஸ்கிரீம், அப்புறம் அடுத்து பைட்ஸ் இதே
ஸ்கூல் கிளம்பு. நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. போலாமா? நாளைக்கு half day. ஹாஃப் டேவா? ஃபுல் டேவா? ஹாஃப் டேவா இருந்தாலும் இவனை ஃபுல் டே கூட்டணும் விட்டு வந்துடணும். என்னடா ஒருத்தவங்களுக்கு ஹாஃப் டேன்றாங்க, ஒருத்தவங்க ஃபுல் டேன்றாங்க. எனக்கு ஃபுல்லி டே half day. ஃபுல்லி டே ஹாஃப் டேவா? இந்த 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 ஏய் சூப் குடி. சூப் சாப்பிட்டே ஆகணுமா? ஆமா, நான் இங்க தான் கேட்டேன் இருக்குன்ட்டு. சொல்லிட்டேன், இங்கே தான் ஆர்டர் பண்ணிட்டியா? போட்டா போட்டா. நாங்க வந்து கண்டே பேசினோம். இருக்கா அப்படின்னா ஓ அப்படின்னாரு. என்ன சூப்பு? என்ன சூப்னா இருக்கு? மஷ்ரூம் பெப்பர் வாழைத்தண்டு. வாழைத்தண்டா மஷ்ரூம்? Mushroom. மஷ்ரூம் 2 மஷ்ரூமு, எனக்கு 1 வாழைத்தண்டு. ஹெல்தியாக சாப்பிடுவோம். வாழைப்பூ அதெல்லாம் இல்லை. இல்லை அதில் உட்கார்றதுக்கு தான் அது உள்ளே இருக்கு. அங்கே போய் இங்கே வரக்கூடாது. அங்கே அது அப்படியே நாளாக கட்டு. பைட் சாப்பிட்டு ஏப்ப விட்ட உடனே தொண்டல சில்லுன்னு இருக்கு. எல்லாருமே சாப்பிட்டு போகிறாங்க. ஆமாம், நாம் பேர் சம்மர் டைமில் சூப் சாப்பிட்றோம், வின்டர் டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல. ஓகே தானே? பிடிச்சிக்கலாம்ல? ரொம்ப சூடாக இருக்கா என்ன? இருக்கு, ஆனால் குடிச்சிக்கலாம். இங்கே பிடி. அவ்வளோ கையில் போயிட்டே இல்லை, 2 தான். கீழே கீழே. அப்படி பிடி. அவ்வளோதான். எப்படி டெக்னாலஜி. எனக்கு வந்து இங்கே தான் ஃபால்ட்டு. இது நல்லா இருக்குது. சரி ஓகே, அதான் அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. உனக்கு என்ன? எனக்கு இன்னும் வரலையே. வாழைத்தண்டு நார் எடுத்து போடணும்ல. அவர் இப்போதான் மரமே வெட்ட போயிருக்கிறாங்க. அவர் வெட்டி எடுத்துன்னு வந்து விட்டேன். தேங்க்யூ. அருமையான வாழைத்தண்டு சூப்பு, ஆரோக்கியமான உடலுக்கு. உள்ள எங்க கல் இருந்தாலும் எல்லாம் நீக்கின்னு வந்துடும். அடிச்சுக்கிட்டு போயிருந்தேன். காற்றாற்று வெள்ளம் போல் அடித்து செல்லப்படும் அனைத்து கற்களும். வாங்கி விட்டீர்களா வாழைத்தண்டு சூப்? அப்படி தானே பேசணும். வெறும் சூப்பு தான் இருக்குது. என் வயசு விளம்பரத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த ரேடியோவில் பேசினே போவாங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, வருகின்ற எலெக்ஷனில். ஆனால் வளர்க்குறது ரொம்ப பிஸி ஆயிடுச்சுல. சண்டே அதுவும் ரொம்ப 2009லலாம் இந்த இடம் எப்படி இருந்தது? ஓகே தானே சூப்பு? இல்லை வேறு வாங்கிக்கலாம். சூப் மட்டும் இந்த வாழைத்தண்டு தான் இல்லை. வாழைத்தண்டு இல்லையா? ஆனால் ஒரு பெரிய வாழைத்தண்டு உள்ளே வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாழைத்தண்டு இல்லையா? அதே இன்னைக்கு அரைச்சி ஊற்றிட்டு வந்துட்டேன். தண்டு நிறைய போட்டிருப்பேன். இன்னைக்கு தண்டு அரைச்சி ஊற்றணும் சூப்பு. அரைச்சி ஊற்றிட்டீங்களா? ஆமாம், அப்படிதான் இருக்கும். அரைச்சி ஊற்றிட்டாங்களாம். நீ வாழைத்தண்டு பெருசாக இருக்குன்னு உள்ள தேடுறியா? இல்லை, என் காதில் குண்டா நான் அலசி ஊற்றினேன். இல்லை கடைசி சூப்புன்னு அலசி ஊற்றிட்டீங்கன்னு கேட்டுதான். குண்டான அலசி ஊற்றிட்டீங்கன்னு நினச்சிட்டாங்களாம். அதான் சூப்பு இருக்கு, இப்படிலாம் பண்ண முடியுமா? சும்மாண்ணே. ரொம்ப வியாபாரம். இது என்ன பார்சலா? பார்சல். பார்சல் எவ்வளோண்ணா இது? பார்சல் 40 ரூபாய். இதில் 2 பார்சல் வாங்கினீங்கன்னா 80 ரூபா ஆகுது. 3 சூப்பு இருக்கும். அதில் 90 ரூபா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா. பார்சல் வாங்கினா 80 ரூபா. ஓ, 2 பார்சல் வாங்கினா 3 சூப் சாப்பிடலாம். அப்படியா? ஒன்று முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் பார்சலை வாங்கிட்டு இருப்போமே. வீட்டில் போய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி. ஒரே பார்சல்லே வேலை முடிஞ்சிட்டு இருப்பேனே. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எங்கே தொண்டை கட்டிக்குமோன்னு நினச்சேன். சூப் குடிச்ச உடனே கிளியர் ஆயிடுச்சு. என்னது நீ போய் கேளு, தராரான்னு பார்க்கலாம். போய் கேளு, போய் தைரியமா போய் கேளு. ஏன்டா சிரிக்கிற? போய் கேளு. இவனை ரேஷன் கடையில் நிற்க வச்சேன்னா போய் வாங்கிக்க போ. முடியுமா? இப்போ தெரியுதா? இங்கே சாப்பிட்டாதான் இந்த வசதி உண்டு. நீ பார்சல் வாங்கி போயிட்டுன்னா நீ தான் கான் வாங்கி போய் பொரிச்சு அதில் போட்டுக்கணும். சூப் எப்படி இருக்குயா? நல்லா இருக்குதா? அப்படியா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சூப்பு உடனே சாப்பிட்ற போதே அது நம்மளாக தான் இருக்கும். இல்லை? ஆமாம், அதான் கரெக்டாகிடுச்சு கிளைமேட்டு. கப்பு சின்னதாக போச்சு இல்லை?
நல்லா ரவுண்டாக கொடுப்பாரு. நல்லா பெருசா நல்லா 1 லிட்டர் ஊற்றி கொடுக்குற மாதிரி வேணும்ல. ₹90. 60 ₹90 தான் பண்ணுறது. மிளகு காரம் பாவீங்களா? கூலிங்காக சாப்பிட்டோமா, அப்புறம் காரம் சாப்பிட்டோம். இப்போ வந்து வாயெல்லாம் எரியுது. திருப்பி ஐஸ்கிரீம் வந்து வாயில் அனுப்புனா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகும். இப்படியே மாற்றி மாற்றி சாப்பிட்டுனே இருப்போமா? ஐஸ்கிரீமு சூப்பு, ஐஸ்கிரீமு சூப்பு, வயிறு ஃபுல்லாகிடும் அப்படியே. ஓகேவா? போதுமா? உனக்கு தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? அந்த சமோசா கடைக்கு போகலாம். சமோசாவா? சமோசாவை நாளாக வெட்டி ஸ்வீட் சாஸ். எங்கே இது சமோசா கடை? அட பாருங்களா. இல்லை இது இவ்வளோ சாப்பிட்டா இன்னும் வேணுமா உனக்கு? வாங்க போகலாம். சமோசா கடைக்கு வந்தாச்சு. போங்க ஆர்டர் பண்ணுங்க சமோசா. போங்க. ஒன்று போதும். ஒரே ஒரு சமோசா மட்டும். ஆளாளுக்கு கொண்டு வந்தேன். ஆளாளுக்கு ஒவ்வொன்று. ஒன்று போதும். போதும்டா. அதை கட் பண்ணி தர மாட்டாங்க. டேய் முதல்ல சாம்பிள் பார்ப்பேன்டா. ஓகேவா? நல்லா இருந்ததுன்னா அப்புறம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஓகே. உடச்சி தானே கொடுத்தாங்க ஸ்வீட் சாஸ். வீடா ஓகேவா? நல்லா இருக்கா? இந்தா. எப்படி இருக்கு? சூடாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இல்லை? அம்மா வாங்கிட்டா அப்படி தான் இல்லைன்ட்டா எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் தான் சாப்பிட முடியும் இல்லை? ஆனால் அப்பா வாங்கிட்டா என்ன தெரியுமா? அது கூட கிடைக்காது. சூடா இருக்கு. இப்பதான் பொரிச்சு எடுத்துருக்காங்க. ஆமா ஆமா. எப்படி? கடாயில தான். என்னடா ஆச்சு? வாய்க்குள்ள எறும்பு போயிடுச்சா? பூவா இருக்கா? சூடு. ஓ சூடா தானே இருக்கு. ஆமா. இன்னொன்று வாங்க போதுமா? போதும் போதும். இப்பதான் சூடு வர கஷ்டம். ஆமா. கடைசி லாஸ்ட். மிச்சம் மீதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் உடம்பு ஏறி போச்சுல்ல இருந்தா. இங்கே ஒரு வாய் வெயிட்டிங்கில் இருக்குது. பார்த்துக்கினே இருக்கு. முடிஞ்சு. அவ்வளோதான். வீட்டுக்கு போகலாமா? இப்போ கை கழுவுறதுக்கு தண்ணி கிடைக்கலையே. எவ்வளோ அது? எவ்வளோ கூட்டம் பத்தியா இங்க. இரும்பி இரும்பி சாப்பிட்றாங்களா? சூடா அள்ளி உள்ள போட்ட உடனே ஒரு புகை வருது தெரியுமா? அதுதான். போலாமா? இப்போ யாரும் வந்து மெடிக்கலுக்குலாம் போட்டு ஆகும். ஏன்? இங்கேயே வந்து எல்லாத்தையுமே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இருமலுக்கு இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீ மெடிக்கல் பக்கம் போய் தான் ஆகணும். போலாமா? போகலாம்ல? போலாம். ரைட். வண்டி இதுக்கு மேலே எங்கேயும் நிற்காம வீட்டுக்கு போகணும். ரைட். சிக்கன் பிரியாணி கடையை பார்த்தா கூட சரி. நாங்கள் அப்படி நிறுத்த சொன்னாலும் நீ என்ன பண்ணு, அப்படியா பேசுனியா, என் காதில் உழவே இல்லையேன்னு வீட்டுக்கு வந்து சொல்லுன்னா எப்பயுமே அப்படி தானே சொல்லுவேன். ஆமாம் சொல்லிட்டல போகலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் தெரியல. கிண்டல் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், ஓடி போச்சு. எல்லா கந்திஷ்டி எல்லாம் தீய சக்தியும் ரெண்டு பாக்கெட்டும் மேலே மேலே தான் இருந்தது. எடுக்கணும் தான் போனேன். தயிர் மட்டும் எடுத்துன்னு ஐஸ்கிரீம் பார்த்த உடனே திரும்பிட்டேன். மைண்டு டைவர்ட் ஆயிடுச்சு அப்படி. அதுக்கு தான் மிராக்கல் ஆஃப் த மைண்டா. ஆமாம், அதை வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன் நாளிலேருந்து. சரி பார்ப்போம். என்ன அவ்வளோதானே? இது கரைச்சிடலாம், பாலாயிடும். தயிரை நல்லா கரைச்சா பாலாயிடுமா? அதை நீ காப்பி போட்டு கார்த்திக் குடிப்பியா? கார்த்திக் குடிப்பானா?
பிடிங்கின்ற 2 நாள் பேதி அடிக்குமா திருப்பி ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு வந்து எங்கள் வாலாஜாபாத் சண்டே எவ்வளோ பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போனோம். அப்படியே 1-2 ஐட்டம் காய்கறி வாங்கலான்னு தான் போனோம். இவங்க வந்து திடீர்னு அவங்க மைண்டில் என்ன தோணுச்சுன்னு தெரியல, எக்ஸ்ட்ரா பில்லுலாம் சேர்த்து விட்டாங்க. எல்லாமே வயிற்றுல தோணல, அது வயிற்றுல தோணுச்சு. இதில் நாங்கள் வந்து காஃபி டீ குடிக்காம சுகர் கட் பண்ணியிருக்கிறோம். ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்லாம். ஐயோ அது வந்துட்டுல சாயந்தரம் 4 மணிக்கு எப்பயுமே காஃபி குடிப்போம். இப்போலாம் வந்து குடிக்கிறது இல்லையா, அது ஒரு மாதிரி இருந்தது. சரி அதனால தான் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் அது மறந்தே போயிட்டேன். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஐஸ்கிரீமில் சக்கரெல்லாம் போட மாட்டாங்க, சுகர் போடுவாங்க. அதுவும் நல்லது தான். அது வந்து அவங்க ரேஷியோ வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிற சுகர் வந்து ரேஷியோ நமக்கு தெரியாது. நீ தப்பாக சொல்லாத. ஐஸ்கிரீம்லேயும் சுகர் இருக்குது, அந்த சுகரும் சாப்பிடக்கூடாது தான். சுகர் கட் பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக கட் பண்ணுங்க. ஈவினிங் டைமில் எங்கள் வாலாஜாபாத் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. ஆமாம், 2009 இந்த அளவுக்குலாம் இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு வர்றதுக்கு பயமாக இருக்கும். அந்த லைட்டிங்லாம் கம்மியாக இருக்கும், ஆள் நடமாட்டமே இருக்குது. அது ஒரு 7-8 மணிக்கு மேலே. இப்போ பார்த்தா 10-11 மணி வரைக்கும் இப்போ அப்படியே ஜகஜோதியாக இருக்குது. உரகடம் வந்ததுனால, ஆமாம், உரகடம் வந்து நல்ல ஃபேமஸ் ஆனதுனால வாலாஜாபாத் நல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சைடில் பார்த்தா வேறு மாதிரிலாம் கொஞ்சம் கலாச்சாரம்லாம் உள்ளே வந்து உடனே வேறு அது கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபீல் ஆகுது எல்லா இடத்துலையுமே. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததில் என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.